நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எஸ்சி அப்புறம் நிஃப்டி ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து 24/2/2025 இன்னைக்கு வந்து 22,552.50 இந்த ரேஞ்சில் நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னன்னா நிஃப்டி 50 இஸ் அன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். இது வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சந்தை. இதோட குறியீட்டு எண் சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் கம்பெனி 50 கம்பெனியோட ஆவரேஜ் தான். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கான உண்டான கால்குலேஷன் அது நிறைய இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்னா நிஃப்டியில் இருக்க இல்லை பெரிய இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் கம்பெனி 50ஓட ஆவரேஜ் எடுத்து அதோட கால்குலேஷன் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது இறங்கியிருக்கு அப்படின்னா அந்த நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அது பேஸ் பண்ணி ப்ராடர் மார்க்கெட்டில் என்எஸ்சியில் இருக்கிற பிஎஸ்சியில் இருக்கிற மார்க்கெட் இறங்கியிருக்கா, ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு ஏறி இருக்கு ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு குறியீட்டு எண். சரிங்களா? ஓகே. இது நிஃப்டி இறங்கியிருக்கனால எல்லா கம்பெனி ஸ்டாக்ஸும் இறங்கியிருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனி என்னென்னா இது வந்து என்எஸ்சி வெப்சைட், என்எஸ்சி இந்தியா அப்படிங்கிற வெப்சைட்டு. அதில் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டா, அதில் இண்டிக்ஸஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எல்லா இண்டெக்ஸோட லிஸ்ட்டும் நமக்கு வந்துடும். சரியா? இதில் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, அடுத்த 50 கம்பெனி, அடுத்த 100 கம்பெனி, இந்த மாதிரி நிஃப்டி 200 கம்பெனி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி 50 லார்ஜஸ்ட்டு 50 கம்பெனி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வரும். இப்போ பாருங்கள், இதில் M&M ஓகேங்களா, மஹேந்திரன் மஹேந்திரா, டாக்டர் ரெட்டி இவங்களோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் காட்டிடும். இது வந்து எல்டிபி அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருந்த ப்ரைஸு, இன்றைக்கி மார்க்கெட் ஹை எது வரைக்கும் போச்சு, லோ எது வரைக்கும் வந்தது, நேற்று எந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது, சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? இப்போ நிஃப்டி 50ல் சேஞ்சு பாருங்கள். இதில் அல்ட்ராடெக் வந்து 120 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து டிசிஎஸ் குறைஞ்சிருக்கு. இதில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே குறைஞ்சிருக்குமா, குறைஞ்சி தான் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. பாருங்கள், இது வந்து எய்ச்சர் மோட்டார் 54 ரூபா ஏறி இருக்கு, மஹேந்திரன் மஹேந்திரா 41 ரூபா ஏறி இருக்கு, மாருதி 36. இதில் ஆவரேஜ் மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் படி நிஃப்டி வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 242 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து டவுனில் இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டில் இருக்க எல்லா கம்பெனிலையும் ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர் நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி அந்த டைமில் ஏறியும் இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு சில ஸ்டாக்குக்கு நெகட்டிவ் நியூஸ் இருக்கும், ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு நெகட்டிவ் நியூஸு இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் ஏறி இருக்கும். இந்த மாதிரி தான். இப்போ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 13 ரூபா ஏறி இருக்கு. இந்த மாதிரி அன்னைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன். இப்படி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50னா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஓப்பன், ஹை, லோ தெரிஞ்சிடும். சேஞ்சு, இன்றைக்கி சேஞ்சு, எவ்வளோ வால்யூம் ஷேர் வந்து விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கோடிக்கு, 52 வாரத்தோட அதிகபட்ச விலை, குறைஞ்சபட்ச விலை, ஒரு வருஷத்துக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில். இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக 4592 போயிருக்கு அதிகபட்சம். குறைஞ்சபட்ச விலை 3591. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் 3671. இது வந்து இப்போ என்ன மீன் பண்ணுது அப்படின்னா 52 வாரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம்.
சரிங்களா? 3671 52 வாரம் லோவஸ்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆயிட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் சென்செக்ஸ்லயும் வரும். அது வந்து பிஎஸ்சி மார்க்கெட்ல போய் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி டாலருக்கும் ஐஎன்ஆர் அதுக்கான ரேட்டிங் இங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு மேலே வந்துரும். சரிங்களா? இது எல்லாமே மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி டேட்டா வெப்சைட்டு. இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. அடுத்த வீடியோவில் மற்ற டீட்டெயில் எல்லாமே ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எப்படி ஷேர் வாங்குறது, விற்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அசெட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கைட்லைன்ஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.